ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரைடே செலிப்ரேட் பண்ண என்னோடய பொண்ணோட பர்த்டேக்கு நான் வீட்டிலே எப்படி சிம்பிளாக டெக்கரேட் பண்ணேங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் அந்த பிளாக் கலர் சார்ட் இருக்கு இல்லையா, இதில் வந்து என் பேபியோட நேம் தான் பிரிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவளோட நேமில் இருக்க எல்லா லெட்டர்ஸுமே இந்த மாதிரி எழுதி கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுத்தா இது என்ஹான்ஸாக தெரியும். நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் என்னோடய வால் கலர் வந்து எல்லோங்கிறனால நான் ஸ்கை ப்ளூ வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அதுதான் ரொம்ப பிரைட்டாக இருந்தது. ஸோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக்கில் வந்து ஒட்டிட்டேன். இப்போ இந்த ரெண்டு சைடுமே ஹோல் போட்டுக்கிறேன். இதில் வந்து நான் ஒரு ரிப்பன் மாதிரி அட்டாச் பண்ண போகிறேன். ரெண்டு சைடுமே எல்லா லெட்டர்ஸ்லேயும் ஹோல் போட்டதுக்கப்புறம் நான் வந்து எல்லோ கலர் ரிப்பன் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ரிப்பனை வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் வழியாக உள்ளே விட்டுட்டு பேக் சைடு கூடி ஃப்ரண்ட் வழியாக வெளியில் எடுத்துருங்க. நேமை வந்து ரிவர்ஸில் இருந்து நான் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஃப்ரண்ட்டில் லெட்டர் வரும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஃபைனலாக நம்மளோட நேம் போர்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வாலில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த லைட் கலருக்கு இருக்கும், இது நல்லாவே பிரைட்டனாக இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இந்த நேம் போர்டு இதெல்லாம் வந்து நைட்டே ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பாப்பாவோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் தீம் பிளான் பண்ணியிருந்தேன். பட் பாப்பாவோட ட்ரெஸ்ஸு எல்லோ, இந்த வால் கலர் எல்லோங்கிறனால அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்காது ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா டார்க் கலராக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீனு, பிங்க்கு, அதுக்கப்புறமா ப்ளூ இந்த மூணுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். காம்போ பண்ணி பார்க்கும்போது ப்ளூ வித் கோல்டன் தான் எனக்கு பிரைட்டாக தெரிஞ்சது. ஸோ அதவே சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 கோல்டன் 2 ப்ளூ இது ரெண்டுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி உள்ளே கூடி ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லாவே ஃபிக்ஸடாக நின்றுக்கும். இது மாதிரி நான் வந்து 5 பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இன்னும் நிறையா கூட பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக அவளுக்கு எட்டாத அளவுக்கு தான் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தனால நான் ஒரு 4 பீஸ் மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நான் இன்னொரு நேம் போர்டுமே ரெடி பண்ணியிருந்தேன், ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து பிங்க் கலர் சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். இதுவுமே ஹோல்ஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பேக் சைடு கூடி ஃப்ரண்ட் வழியாக விட்டு இந்த ரிப்பனுமே ரிவர்ஸில் இந்த லெட்டர்ஸ்லாம் வர மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். பாப்பாவோட ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே கூட நான் இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் அப்போ கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் இந்த மாதிரி பண்ண முடியல. ரெடிமேடாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த டைம் ஆச்சும் நம்ம கையாலே ரெடி பண்ணி எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுவும் அவன் எந்திரிக்க முன்னாடி எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு மார்னிங்கே சீக்கிரமாக எந்திரிச்சு பூஜை நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வாலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து சாதாரண டேப் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து வாலுக்குமே எந்த டேமேஜும் இருக்காது. ஸோ அதனால் இந்த மெடிக்கலுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களா ஒரு டேப் மாதிரி, அது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த டேப் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை வச்சே நான் வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பலூன்ஸில் பின்னாடி வந்து 2 பலூனுக்கு மட்டும் டபுள் சைட் டேப் வந்து ஒட்டியிருந்தேன். அதை அழகாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இதை வந்து டைமண்ட் ஷேப்பில் அப்படியே ஒட்டியிருந்தேன். நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் 5 பலூனுமே இந்த மாதிரி 1 by 1 ஒட்டியாச்சு. இது வந்து பாப்பாவோட செகண்ட் இயர் பர்த்டே. மேடம் வந்து 2 வயசாச்சு. இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்தது. டக்குன்னு ஏஜ் ஆகிக்கிட்டே போகுது. எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் செகண்டுங்கிற நம்பரை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று கம்மியாக இருந்த மாதிரி தோணிக்கிட்டே இருந்தது. ஸோ அதையுமே ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ கலர் கிளிட்டர் ஷீட்டில் வந்து 2ங்கிற நம்பரை வந்து பேக் சைடு வந்து எழுதிட்டு இதை இப்போ கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ நீங்கள் கிளிட்டர் ஷீட்டில் வந்து நீங்கள் ஏதோ நெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா பேக் சைடு கூடி ரிவர்ஸில் எழுதிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கட் பண்ணும்போது அதோட பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனல் அவுட்ஃபிட் இப்படி தான் இருந்தது. சிம்பிளாக இருந்தாலுமே என்னோடய பொண்ணுக்காக ஃபுல்லுமே நானே பண்ணிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இந்த பர்த்டே செலிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது அவளுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் தான் நான் வெயிட் பண்ணிக்கிருந்தேன். கிச்சனில் வேலை பார்த்துக்கிற டயத்தில் மேடம் இறங்கி வந்து அவங்களே பார்த்துட்டாங்க. ஸோ அந்த டயத்தில் என்னால் வீடியோ எதுவுமே கேப்ஷன் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு போகிற லாங் வீடியோவில் பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் போட போகிறேன். இதோட கண்டினியூவாக போஸ்ட் பண்ண தான் நினச்சேன். பட் ரொம்ப லாங்காக போகிறனால பார்ட் 2 வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.